Next, the rational numbers. The rational number எப்படி நம்ம ரியல் லைஃப்லேருந்து புரிஞ்சுக்கணுன்னா இதோட ஃபார்மேஷனை பற்றி நம்ம பர்ஃபெக்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னாவே புரிஞ்சிடும். இதோட ஃபார்மேஷன் என்னென்னு பாருங்கள். ஸோ நம்ம வீட்டில் ஒரு கேக் வாங்கிட்டோம், பர்த்டே பார்ட்டிக்கு ஒரு கேக்கு இந்த ஷேப்பில் வாங்கிட்டு வரணும்னு வச்சுக்கலாம். டாப் வியூவு இந்த மாதிரி இருக்குது. ஸோ தேர் ஆர் 5 people இன் அவர் ஃபேமிலி அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்கள். லெட்டஸ் கன்சிடர் பண்ணும்போது இந்த 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணுங்களேன். 5 ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணணும், இல்லைன்னா பிரச்சனை வரும்ல. அதனால் ஈக்குவல் பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணலாம். 5 ஈக்குவல் பார்ட்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஸோ ஈக்குவல் பார்ட்ஸாக இருக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ 1 2 3 4 5. இந்த 5th பார்ட்டை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எடுத்து சாப்பிட்றீங்க. ஒரு ஆள் எடுத்து சாப்பிட்றோம், ரைட்டா? 5th பார்ட்டை எடுத்துடுறோம். டோட்டல் பார்ட் எத்தனை கேக்கில்? 5 பார்ட்ஸ் கரெக்டாக? நீங்கள் எடுத்து சாப்பிட்ட பார்ட் எவ்வளோ? 1 பார்ட். அதில் 1 பார்ட் எடுத்துட்டீங்க, ரைட்டுங்களா? ஸோ திஸ் இஸ் த P/Q ஃபார்ம். அது P/Q form. This is what P/Q form. So this type of numbers always should rational number. புரிஞ்சுக்க முடியுதா நம்மளால்? ஸோ ஃப்ராக்ஷனில் எந்த பார்ட்லாம் இருக்கோ அந்த டைப் ஆஃப் நம்பர்ஸ் எல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ். ஸோ we can able to written in the form of in the form of P/Q, provided Q is not equal to 0. So this is the basic definition of a rational number. rational numberனா தெளிவாக புரியுதில்ல உங்களுக்கு? ஒரு கேக்கில் 5 பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு ஒரு பார்ட் நம்ம எடுத்தோம்னா அந்த பார்ட்டோட நம்பர், அந்த பார்ட்டை ஒரு நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணோம்னா ஸோ தட் இஸ் ரேஷனல் நம்பர். கிளியரா? ரைட். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னா அப்போது நெக்ஸ்ட்டு என்ன திங்க் பண்ணோம்னா 1/2 ஆல்சோ ரேஷனல் நம்பர். 1/3 also rational number. 1/4 also rational number. Right. இப்போது 1/2 என்ன நடக்குது? அது டிவிஷன் பார்ட் தானே. ஸோ 1/2 P/Q ஃபார்மில் இருக்குது. ஸோ அதை நான் டிவைட் பண்ணுறேன் 1. ஸோ 1 2ஆல் டிவைட் பண்ணோம்னா எனக்கு வந்து இது biggest number, this is biggest one, this is smallest one. That's why I put the point and put the 0. So in 10 we have to 5 times the 2, that is 5 into 2 is 10, remaining 0. So this is what? 0.1. This is what? 0.5. It has 0.5. We get here what? 0. That's why this is terminating. Clear? So terminate ஆயிடுச்சுனாலும் ஸோ இந்த நம்பரை ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம், terminating. நெக்ஸ்ட்டு இதோட பார்ட் நம்ம செக் பண்ணலாம். இதோட பார்ட் பார்க்கலாம். 3 1 பாயிண்ட் வச்சுக்கிறேன், 0 ஆட் பண்ணுறேன். 10ல் எத்தனை 3 இருக்கும்? 3 3s are 9, remaining 1. Like that. மறுபடியும் பாயிண்ட் எடுத்துக்கிறேன், 0 ஆட் பண்ணுறேன். 3 3s are 9, remaining 1. இந்த ப்ராசஸ் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த 1ங்கிறது ரிப்பீட்டடாக போயிட்டே இருக்கும், இந்த 3ங்கிறதும் எனக்கு ரிப்பீட்டடாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதை நம்ம எப்படி ரைட் பண்ணலாம்னா 0.333 etc. which is equal to 0.3 bar அப்படின்னு போட்டுடலாம். ஸோ இந்த பார் எது வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுறோமோ
அந்த பார்ட் ஃபுல்லாகவே அப்படியே ரிப்பீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் வை ஐ புட் 3 bar. Clear? So this is non-terminating. Not terminating போடலாம். Not terminating. And what? Repeating. Repeat. Because this process was repeatedly going on. 1 2 1 1 1 1 remaining வந்துட்டே இருக்கும். The process போயிட்டே இருக்கும். That's why I'm writing as not terminating, repeating. இங்கே terminating மட்டும் சொல்லியிருக்கேன். பிகாஸ் டெர்மினேட் ஆகிடுச்சுனாவே நமக்கு இந்த டிவிஷன் வந்து எண்ட் ஆகிடும். அதனால் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்ட்ரைட்டாக நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். இங்கே பர்ஃபெக்டாக நம்ம ஆன்சர் பண்ண முடியும், பட் அந்த பார் யூஸ் பண்ணி எழுதலாம். ஸோ திஸ் இஸ் டெர்மினேட்டிங், நாட் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங். ஸோ இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாமே எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு நேச்சுரல் நம்பரும் எனக்கு என்ன வரும், 10 மினிட்ல வந்துடும். பாருங்கள், இந்த பார்ட்டில் வந்துடும். பாருங்கள், நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 5 6 எக்ஸெட்ரா. இது எல்லாத்தையுமே வந்து 1/1 2/1 3/1 4/1 5/1 6/1 லைக் தட் நம்மளால் எழுத முடியும். விச் மீன்ஸ் P/Q ஃபார்ம். P/Q ஃபார்மில் எழுத முடிஞ்சதுன்னா அது ரேஷ்னல் நம்பர். கிளியரா? நெக்ஸ்ட்டு ஹோல் நம்பர்ஸு 0/1 2/1, so 1/1 2/1 etc. So that is also we can able to in the form of write in the form of rational number, that is P/Q. Like that, integers -1 -1/1 -2/1 -3/1 -4/1 like that. So this is also rational numbers. So integers, whole numbers as well as natural numbers, always rational numbers. Okay va? Integers, rational numbers. அப்புறம் next one, so rational நம்பருக்கு ஒரு நோட்டேஷன் இருக்குது, that is Q, capital Q, rational நம்பரோட நோட்டேஷன். ஸோ நெக்ஸ்ட்டு irrational நம்பர்னால் என்னென்னு பார்க்கலாம். irrational நம்பர், irrational நம்பர் ரேஷ்னல் நம்பர்னு என்னென்னு பார்த்துருக்கோம். இது என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் ப்ராப்பராக வந்து மறுபடியும் ரிப்பீட்டடாக நீங்கள் பார்க்கும்போது உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ரைட், இரேஷ்னல் நம்பர். ஸோ இந்த நம்பரை நம்மளால் P/Q ஃபார்மில் எழுத முடியுமான்னு பார்க்க சொல்கிறேன். 1.30 330 3330 எக்ஸட்ரா. இந்த மாதிரி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகிட்டே போயிட்டே இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த நம்பரை P/Q ஃபார்மில் எழுத முடியுமா? P/Q ஃபார்மில் எழுத முடியுமா? No, we cannot able to written in the form of P/Q. So we cannot written in the form of P/Q. So this is what the definition of a rational number. இந்த P/Q ஃபார்மில் இந்த நம்பரை நம்மளால் எழுத முடியாது. That's why this is irrational number. Like that, E pi, next √2, √5, √7, √11. So these are the prime numbers, root of prime numbers.
root of prime numbers. So this is also irrational numbers. So these are the collection of irrational numbers. ஸோ irrational நம்பரோட ஃபார்மேஷன் இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்மளால் அடுத்த நம்பர் என்ன வரும்ன்றதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. ஸோ அந்த நம்பர் தான் நான் சொல்லலைன்னா irrational நம்பராக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் வாட் irrational நம்பர். இந்த பார்ட் ஃபுல்லாகவே irrational நம்பர். கிளியரா? இன்னொரு விஷயம் என்னென்னா டெர்மினேட்டிங் நான் டெர்மினேட்டிங் ரேஷனல் நம்பருக்கு நம்ம சொல்லியிருக்கோம். நாட் டெர்மினேட்டிங் அண்ட் ரிப்பீட்டிங் ரேஷனல் நம்பர் சொல்லியிருக்கோம். பட் இங்கே இந்த ஃபார்மேஷன் ரைட் பண்ணோம்னா PBQ ஃபார்மில் ரைட் பண்ண முடியாது. தட்ஸ் வை திஸ் இஸ் நாட் டெர்மினேட்டிங். This is what not terminating and not repeating. இங்கே நல்லா நோட் பண்ணுங்களேன். இரேஷனல் நம்பர் இங்கே நல்லா நோட் பண்ணுங்கள். டெர்மினேட் ஆகாது, எக்ஸெட்ரா போயிட்டே இருக்குது. விச் இஸ் நாட் டெர்மினேட். நெக்ஸ்ட்டு ரிப்பீட் ஆகுதா பாருங்கள். 3 0 3 3 இருக்குது, நாட் 3. ஓகேவா? 3 இருந்தால் தான் ரிப்பீட் ஆகுதுன்னு மீனிங். மறுபடியும் 0 வந்துட்டு மறுபடியும் என்ன ஆகுது? 3 3s இருக்குது, அப்புறம் 0 வந்துட்டு மறுபடியும். ஸோ இந்த மாதிரி வந்து ரிப்பீட் ஆகலை பாருங்கள். ஸோ ரிப்பீட்னா 3 3 3 3 3ன்னு வந்துகிட்டே இருக்கும். இங்கே இருக்க பாருங்கள், அதுக்கு நம்மளால் பார் போட முடியணும். பட் விச் இஸ் நாட் repeating. So that's why this is what. So terminating, not terminating and not repeating. So that type of numbers are irrational numbers. So thank you so much.